ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆஃபர்லி லீவுக்காக ஊருக்கு போயிருந்தோம். ஸோ அங்கேயும் நெட்வொர்க் இஷ்யூ, எனக்கு தொடர்ந்து வீடியோ போட முடியலை. ஊரில் போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா என்ஜாய் பண்ணணும். ட்ராவல் விலாக்லாம் போடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு பேபிஸ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு வீடியோஸ் எடுக்க. இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா அதுக்கெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு தான் நம்ம போடலான்னு இருக்கேன். டிசம்பர் 19 கீழக்கரை தான் எங்கள் ஊர். கீழக்கரைக்கு போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஜான்வரி 5 நாங்கள் இங்கே கேலிக்கட்டு வந்தாச்சு. ஹம்முதுக்கு டிசம்பர் 30 ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 4 days அவனுக்கு லீவ் எடுத்தாச்சு. அதான் இதுக்கப்புறமும் நம்ம இருந்தால் சரி வராது, ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சுல்ல. ஸோ அதான் வந்தாச்சு. இங்கே நைட்டு தான் கருப்பு கொண்டக்கடலை ஊற போட்டு வச்சுருந்தேன். மார்னிங் ஏதாவது கிரேவி இல்லைனா ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு. காலையில் எழுந்திரிச்சி ஃபஜர் தொழுதுட்டு கிச்சனில் வந்து நம்ம அந்த கடலையை பார்க்கும்போது நல்லா ஊறி கிடச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 times அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அது குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்புறமா அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு ஸ்டவ்வில் ஏற்றியாச்சு. அதுக்கு இன்னும் ஊர் நினப்பு வந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்து எப்போம்மா ஊருக்கு போவோம், எப்போ லீவ் வரும்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஹம்முது ஊருக்கு போகிறதுக்கு அவங்களோட அம்மா அப்பா பார்க்குறதுக்கு, அப்புறம் இன்னொரு என்னென்னா என் தங்கச்சியோட பையன் அஃபான் அவங்களோட நல்லா சேர்ந்து ஆட்டம் போட, 2 பேரும் சேர்ந்து நல்லா ஆட்டம் போடுறதுக்கு கீழக்கரை தான் பெஸ்ட்டு. ஸோ அதுதான் அவன் எப்போவுமே கீழக்கரை நினப்பாக தான் இருப்பான். குக்கருக்கு வெயிட் போடலை. அது நல்லா கொதித்து ஆவி லைட்டாக அதில் வந்ததும், அந்த நாப் வழியாக வந்ததும் அப்புறமா தான் நான் வெயிட் போடுவேன். இன்னொரு அடுப்பில் பிள்ளைங்களுக்காக பாலும் அங்கே காய்ச்ச வச்சாச்சு. கூட நான் வாப்பா பிள்ளைங்க தான் ஊருக்கு வந்திருக்கோம். கேலிக்கட்டுக்கு கீழக்கரையிலேருந்து வாப்பா தான் ஒன்றா வந்தாங்க. ஹம்முது ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அப்பா கிளம்பிடுவாங்களோன்னு ஒரே அழுக பாவமாக தான் இருக்குது. வேறு என்ன பண்ண, இங்கே தான் வந்து செட்டில் ஆயாச்சு, படிக்கணும்ல அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் குக்கரில் 4-5 விசில் வந்ததுக்கப்புறமே ஆஃப் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு பண்ணலான்னு தேங்காய் தான் எடுத்து உடச்சிட்டு இருந்தேன். தேங்காய் தண்ணிலாம் யார் குடிப்பீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்காய் தண்ணியில் அதிகமான நன்மைகள் இருக்குது. நான் மட்டும் குடிக்காமல் பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன் கொடுப்பேன். சுஹான் நல்லா விரும்பி குடிப்பாக தேங்காய் தண்ணி. தேங்காய் உடைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். எப்படியோ உடைச்சாச்சு. உடைச்சி பார்த்ததுமே ரொம்ப அழகாக தான் வந்திருக்கு தேங்காய். வேலை பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் ஹம்முது வேறு வந்துட்டு ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு எனக்கு இந்த ஏரோப்ளேன் பண்ணித்தாங்கன்னு கேட்டு அதையும் என்ன செஞ்சாச்சு, அந்த வேலையை அதுவும் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ தான் அவன் என்ன பண்ணுவான், அமைதியாக நம்மளை அடுத்த வேலை பார்க்க விடுவான், இல்லைன்னா வேலையை பார்க்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் திருவி புட்டு செய்கிறதுக்கு தேங்காய் வேணும்ல கண்டிப்பாக. ஸோ அதனால் தேங்காய் துருவல் ரெடி பண்ணி எடுத்தேன். இது செம்பா புட்டு பவுடர் தான். செம்பானா நம்ம இதில் சிகப்பரிசின்னு சொல்லுவோம்ல, கேரளாவில் சிகப்பரிசியை செம்பான்னு சொல்லுவாங்க போல். சிகப்பரிசி தான். அந்த ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். நம்ம டீ குடிக்கிற கிளாஸ் தான். அது 200 கிராம் தான் இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம எந்த கிளாஸில் எடுக்கிறோமோ அதே கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி மட்டும் ஊற்றி என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணி ஒரு 20 minutes வச்சா போதும். குக்கர்லேயும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கருப்பு கொண்டக்கடலை நம்ம வேக போட்டிருந்தோம்ல, அதுவும் நல்லபடியாக வெந்து கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், அதில் ஒரு கடலையை மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். நல்லாவே வெந்திருக்கும். பாருங்களேன், நல்லா அழகாக வெந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் புட்டுக்கு தேவையானது புட்டு குழாய் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெடியாக எடுத்து வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதை தான் எடுக்க போயிட்டேன். இந்த எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதில் உள்ள நம்ம வந்து ஒரு சில்லு மாதிரி தருவாங்க. இதுதான் அந்த புட்டு குழாய். அதுக்கு வந்து அந்த சில்லு மாதிரி நம்ம போடணும். அதில் தான் நம்ம ஆவி மேலே வந்து அது வெந்து கிடைக்கும். ஸோ அந்த சில்லு போட்டாச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து தேங்காய் போடணும். தேங்காய் நம்ம திருவி வச்சோம்ல அது போடணும். அதுக்கப்புறம் மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் மாவு, அதுக்கப்புறம் மேலே தேங்காய். அந்த போடுற வீடியோ வந்து கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே தேங்காய் வச்சு ஃபில் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு தேங்காய், அதுக்கப்புறம் மாவு, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் மாவு, அதுக்கப்புறம் தேங்காய். சரிங்களா? அந்த மாதிரி போட்டு நம்ம என்ன செஞ்சாச்சு, ஃபில் பண்ணி அதோட மூடி போட்டு மூடியாச்சு.
அதுக்கப்புறம் இதை ஸ்டீம் பண்ணணும்ல. இந்த புட்டை வேக வைக்கிறதுக்காக குக்கரில் தண்ணி ஊற்றி அதை வந்து ஸ்டவ்வில் ஏற்றியாச்சு. குக்கரில் தண்ணி ஊற்றி அதை வந்து ஆவி வந்ததுக்கப்புறம் அதில் அந்த குக்கரில் வச்சு தான் நான் அந்த புட்டுக்குழாயை வைக்க போகிறேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ தண்ணி நல்லா ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா அதில் பாருங்களேன், அந்த நாப் வழியே என்ன வரும், ஆவி வரும் பாருங்களேன். அந்த ஆவி வந்ததுமே புட்டுக்குழாயில் அந்த கீழே இருக்குது பாருங்கள், கீழே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த கீழே அதே மாதிரி நாப் இருக்கும். அப்போ அதுவும் இதுவும் என்ன செய்யணும், ஒன்றா ஃபிக்ஸ் ஆகணும். அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு முள்ளே வந்து இதை வைக்கணும். வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லாவே என்ன பண்ணணும், உள்ளே நல்லா வெந்து கிடைக்கும். அதனால தான் கீழே வந்து நம்ம தேங்காய் வைக்கிறோம். தேங்காய் வச்சா தான் அது லேசாக இருக்கனால ஃபஸ்ட் அது போகும். போயிட்டு இந்த மேலே 2 ஹோல் இருக்குது பாருங்கள் கேப்பில். அந்த ஹோல் வழியாக நம்மளுக்கு ஆவி வந்துச்சுன்னா நம்மளுக்கு புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். தேங்காய்ன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஆக்சுவலி அது தேங்காய் துருவல், தேங்காய் பூ. அதை தான் தேங்காய்ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், ஆவி நம்மளுக்கு வெந்து கிடச்சிருச்சு புட்டு. ஸோ புட்டு மூடியை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அம்முது தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. எனக்கு ஒரு கையால் என்னால் இது பண்ண முடியலை. ஸோ இங்கே பாருங்கள், கீழே அந்த நாப் நம்ம வச்சோம் பார்த்தீங்களா, அது உள்ள அதுக்குன்னு புட்டுக்கு ஒரு குச்சி மாதிரி ஒன்று தருவாங்க, கம்பி மாதிரி, சரிங்களா. அது உள்ளே நம்ம விட்டோம்னா நம்மளுக்கு அழகாக கிடச்சிரும் பாருங்கள். புட்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அது லாஸ்ட்டாக அந்த சில்லும் வந்துடும். அதான் இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு தேங்காய், அதுக்கப்புறம் மாவு, நடுவில் தேங்காய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வைக்கிறனால தான் நம்மளுக்கு என்னது ஹாஃபாக நம்மளுக்கு கட்டாகி கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிற நாட்டு சர்க்கரையும் வாழைப்பழம், நேந்திரப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வச்சேன். ஆக்சுவலி காலைல கொண்டக்கடலை வேக வச்சேன். அதுக்கு தான் கொண்டக்கடலை கிரேவி பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா 2 பேருக்கும் பசி எடுத்துருச்சு. ஸோ கிரேவி பண்ண டைம் இல்லை. கொண்டக்கடலை வேக போட்டிருந்தோம்ல, அதை நான் என்ன பண்ணிட்டேன், ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு கொண்டக்கடலை இது மாதிரி சுண்டல் மாதிரி தாளித்து மதியானம் தேங்காயும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் என்ன பண்ணிட்டேன், யூஸ் பண்ணி அதை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். முன்னாடி எடுத்த வீடியோ தான். எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்க. அதான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருந்தேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.